ஷர்மிளா, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை இன்று அவருடைய பிறந்த நாளை ஒட்டி புதிய கட்சியை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது வரை அவர் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பவில்லை. இருந்த போதிலும் இறுதிக்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், அந்த சமரச முயற்சி தோல்வியடைந்ததால் நாளை அவர் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கட்சியின் பெயர் தமிழக மக்கள் கட்சி அல்லது தமிழக மக்கள் கழகம் என்ற பெயரில் அந்த கட்சியின் பெயர் இருக்கும் என்றும், பதிவுக்காக அந்த கட்சியின் பெயர் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி அடுத்த வாரத்தில் பதிவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் 3 முறை நடிகர் ரஜினிகாந்தையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த புதிய இயக்கத்தில் அவரையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில்தான் டெல்லிக்கு சென்று அவர் தனது ராஜினாமாவை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினிடம் அவர் வழங்கி இருக்கிறார். நிதின் நபினிடம் அதை வழங்கிய சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடம் 2 கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாததால் அவர் விலகும் முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்பதும் சற்று தள்ளி போய் இருக்கிறது அந்த கட்சி தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவது என்று டெல்லியில் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த இதற்பிரிவு பாதுகாப்பு, இது தவிர அவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி ஆகிய பதவிகளை ராஜினாமா செய்வதற்காகத்தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார் என்றும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 3 ஆண்டுகள் அந்த உறுப்பினர் பதவியை புதுப்பிக்காமல் இருந்தால் அவர் இயல்பாகவே அந்த கட்சியில் இருந்து விலகி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. அத்தகைய புதுப்பிக்கும் பணியில் அண்ணாமலை ஈடுபடாத சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் இசைப்பிரிவு பாதுகாப்பு தேவையில்லை என்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துக்கான கடிதத்தை அவர் வழங்கிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் நாளை மாலை வரை டெல்லியில் இருந்து அவர் சென்னை திரும்புவதற்கான அந்த விமான நிலைய டிக்கெட் பதிவு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் மீண்டும் ஒரு சமாதான முயற்சி இன்று மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அவர் தனி கட்சி தொடங்குவது உறுதி என்று தமிழகத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் இப்போதே அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றும், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலையுடன் செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து அந்த கட்சியில் 2020ஆம் ஆண்டு இணைந்த அண்ணாமலை 2021ஆம் ஆண்டே அவருக்கு ஒரே ஆண்டில் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. IPS பணியில் இருந்து அவர் கர்நாடக மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணிபுரிந்து தமிழகத்திற்கு அந்த பதவியை விலகிவிட்டு அரசியலில் அவர் புகுந்த முதல் ஆண்டிலேயே அவருக்கு தமிழக பாஜகவின் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 2024 வரை அவர் தலைவர் பதவி வகித்தார். அதன் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருடைய தேர்தல் வியூகத்தின்படியே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது. 11% அளவுக்கு வாக்குகளை பெற்றது. 2026 தேர்தலில் அவரை பதவியை விட்டு நீக்கிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை நயினார் நாகேந்திரனை அங்கு தலைவராக நியமித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதிலிருந்து அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை இப்போது புதிதாக தனி கட்சி தொடங்க போவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாளை அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையே அவர் தமிழகம் திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் மற்றொரு தகவலும் வருகிறது. அவர் இன்னும் ஒரு 6 மாதம் அவர் இந்த புதிய கட்சியில் இயங்குவதை ஒத்தி வைத்துவிட்டு வி லீடர்ஸ் என்ற அறக்கட்டளையின் செயல்பாடுகளை அவர் ஏற்கனவே ஒரு அறக்கட்டளையை செயல்படுத்தி வருகிறார். அந்த அறக்கட்டளை செயல்பாட்டின் மூலமாக கட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் முதலில் மேற்கொள்வார் என்றும், 6 மாதத்திற்கு பிறகுதான் அந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சப்போஸ் ஒருவேளை இப்போது அண்ணாமலை புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை நாளை அவர் அறிவிக்கிறார் என்றால், தமிழகம் முழுவதிலும் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பாலான இளைஞர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் அவரது புதிய கட்சியில் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.